ஒரு புதிய நாள் தந்த தேவனுக்கு கிருதியத்தினால் நம் நன்றி செலுத்தினவர்களாக அவரை துதித்தவர்களாக எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவரை நாம் துதித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நேற்றும் இன்று மாறாத எங்கள் தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மட்டுமாக எங்களுக்கு நல்ல வரும் நன்மைகளை செய்து எங்களை நடத்தி வருகிற எங்கள் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் கிருபை உள்ள நாதரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தயவு செய்யும் எங்கள் தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சிங்காசனத்தில் இருக்கும் எங்கள் பரலோக தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கொடான கொடி தூதர் மத்தியில் ஆண்டவரே வாசம் செய்யும் எங்கள் பரிசுத்தரே, ஆண்டவரே துதிகள் வாசம் செய்யும் பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். இந்த காலை வேளையில் அப்பா உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்நாளை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஒரு விசையாக எங்களை தாழ்த்து மக்கள் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். வருடம் தொடங்கி கடந்த 2 மாதங்கள் கிருபையாய் காத்து இந்த 3வது மாதத்திலும் ஆண்டவரே கடந்த 10 நாட்கள் எங்கள் அதிசயமாய் அற்புதமாய் நீர் நடத்தி வந்த எல்லா தயவிற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய 11வது நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கள் எல்லா உலக வேலைகளை துவங்குவதற்கு முன்பாக உம்முடைய சமூகத்தினராக வந்திருக்கிறோம். ராஜா ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய புதிய கிருபைகளை, ஆண்டவரே கர்த்தாவே புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். ராஜா ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை மாத்திரமே நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீரே நடத்துவீராக, நீரே ஆசீர்வதிப்பீராக, நீரே கிருபைகளை தந்து நடத்தும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக ஒரு விசையாக எங்களை தாழ்த்தி உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா காலம் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எல்லா இடங்களிலும் நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை தியான கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொரு பகுதியிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் நீர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் எங்களோட ஆன்லைனில் கூடியிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் அப்படியாக நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் நடத்துங்க, பெரிய காரணம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் அமரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில் நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும், பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை துதித்து நாம் ஒன்றாக கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும், பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும், பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கு, மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கு. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை
கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதே பாருங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதினே பாருங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா பாடினீங்க? என்ன பாடினோம்? கர்த்தரையே நம்பி சொல்லலாமே ஜீவிப்போம், கவலை கஷ்டம் எல்லாம் தீரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாம் பின்பற்றும் பொழுது, அவரை மாத்திரமே நாம் நம்பி இருக்கும் பொழுது, அவரை மாத்திரமே நாம் சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கைவிடாமல் காத்து நம்மளை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த தேவன் அவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா நெருக்கத்தின் நேரத்திலும், எல்லா போராட்டத்தின் நேரத்திலும், எல்லா வியாதியின் பலவீனத்தின் நேரத்திலும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும், அவரை மாத்திரம் நாம் நம்பி அவருடைய கரத்தை மாத்திரமே பிடித்து கொண்டு நாம் நடக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமான பாதையில் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மட்டுமாக நடத்தின தேவன் நாம் கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாக எபினேசராக இருந்து எங்களுக்கு உதவி செய்த தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உலகத்து மனுஷன் அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே உலகத்தின் காரியங்கள் அல்ல அப்பா. ஆண்டவரே, பரம தகப்பனாகி உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை கண்மலை மேல நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மையே நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது சரணத்தில் பாடினோம், உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாம் உத்தமர்களாக இருக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு துணையாக, நமக்கு சகாயராக, நமக்கு உதவி செய்கிறவராக, நம்முடைய குடும்ப மருத்துவராக, அவர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், அவர் கருத்தாய் காக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு ஆலோசனைகளை தந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த சரணத்தை நாம் மறுபடியும் பாடப்போகிறோம். அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கு நீர் துணையா இருக்கிறீர், இம்மட்டும் எங்களுக்கு துணையா இருந்திருக்கிறீர், இனிமேலும் இம்மானுவேலராகிய தேவனீர் எங்களோடு இருக்க, எங்களோடு நடக்க, ஆண்டவரே எங்களோடு எல்லா காரியங்களிலும் முன்னின்று ஆண்டவரே எங்களை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவரை உயர்த்தினவர்களாக நம்மேல் ஒவ்வொரு நாளும் கண் வைத்து நம்மளுக்கு ஆலோசனை தருகிற தேவனை, நம்மளை கருத்தாய் காக்கிற தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைகள் உண்மையாய் நாம் அறிக்கையிடுவோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமன். கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை, ஒரு கிருபை நேர்களுக்கு தரும்படியாகும் இந்த காலவேளை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, எங்களை தாழ்த்து உடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிக்கு பெரிய காரணங்களை செய்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாம் கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களை அர்ப்பணித்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலை சுகபலன் தந்து நடத்தும்படி விசேஷமாய் சகோதரர் செபஸ்டின் ஜோயில் அவருடைய பிபி லெவலெல்லாம் நார்மலாக இருக்கும். வேலை ஸ்தலத்தின் நெருக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி மருத்துவ உதவிகளில் தேவ கிருபிருந்து பலப்படுத்தி ஆசீர்வாதத்தை நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரி அஸ்தரம்மா நர்சம்மாவுக்கு கர்த்தர் நல்ல விடுதலை சுகம் தரணும். நாளைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட இருக்கிறார்கள். அம்மாவுடைய எல்லா மருத்துவ உதவிகளிலும் கிருபிருந்து சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஆலயத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்த மருத்துவத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆசீர்வாதத்தை நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரி சபாநாயகி அம்மாவுக்கு இருக்கிற எல்லா அந்த ஜுரத்திலிருந்தும் அவருடைய இருமலிருந்தும் கர்த்தர் பரிபூர்ண விடுதலை சுகபலனை தந்து பலப்படுத்தி ஒரு நாட்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பு சகோதரி கலை அவருடைய விடுதலைக்காக சுகத்திற்காக அவருடைய மேல் வீட்டில் இருக்கிற இந்த சகோதரியுடைய மகளுடைய இன்றைக்கி சர்ஜரி நடக்க இருக்கிறது. இந்த சர்ஜரியிலே கர்த்தருடைய கரம் இருந்து அந்த பிள்ளையை கர்த்தர் பொறுப்பெடுத்து மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வெற்றியாய் அந்த ஆப்ரேஷன்ஸ் முடியவும் நல்ல செய்தியில் கேட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பலம் தந்து ஆசீர்வாதத்தை நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு மகிமை. இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நேரலிலும் நம்மோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்து நிமித்தம் லைவாக ப்ரோக்ராம் கொடுக்க முடியலை. கொஞ்சம் தாழ்த்தி அதை அனுப்பி வைப்போம். தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள். ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.
அல்லேலூயா. காலை 10:30 மணிக்கு சகோதரிகள் ஐக்கிய கூடுகை நடைபெறும். வீட்டில் இருக்கிற எல்லா சகோதரிகளும் உற்சாகமாய் இந்த சகோதரிகள் ஐக்கிய கூடுகையை முக்கியப்படுத்தி கலந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். மாலை 6 மணிக்கு வேத வாசிப்பு நம்ம நாளை அறிவித்து படித்து கொண்டிருக்கிறோம். அநேக பிள்ளைகள் வருகிறீர்கள், மற்றவர்களும் வருவதற்கு பிரயாசப்படுங்கள். நாம் இணைந்து வேதத்தை வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. சுருக்கமாக இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபக்குறிப்புகளுக்கு நாம் கடந்து போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். Thou shall be perfect with Jehovah thy God. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால எல்லாம் சொல்லுங்க, நீ உத்தமனாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் உத்தமன் தானா? ஸ்தோத்திரம் கேட்கணும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உத்தமமான வாழ்க்கையாக இருக்கிறதா? உத்தம ஜீவியை நான் செய்கிறேனா? ஏன் உத்தமனாக இருக்கணும்? உத்தமனாக இருக்கணும், உத்தமனாக இருக்க கடவாய் என்று சொல்லப்படுகிறதுனுடைய காரியம் என்ன? சங்கீதக்காரன் சொல்கிறார், 15ஆம் சங்கீதம் வீட்டில் படித்து பாருங்கள். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். நிறைய குவாலிட்டி பின்னால் அடுத்தடுத்து வருது. அதில் முதல் காரியம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அப்போது யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அப்போ உத்தம வாழ்க்கை எதற்கு? ஆண்டுடைய கூடாரத்தில் தங்குவதற்கும் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவதற்கும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சபை தோத்திரம் உத்தமத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அவ்வளோதான் தோத்திரம். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். அதனால் தேவனுடைய பிள்ளை, நான் காணிக்க போட்டேங்க, நான் தசமமாக கொடுத்துட்டேங்க, நான் பொருத்தின காணிக்க கொடுத்துட்டுங்க, எல்லாம் விட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மிக மிக முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அதை செய்யாமல் நீ காணிக்க கொடுத்து தசமமாக கொடுத்து அதெல்லாம் கட்டளை, நீ கீழ்ப்படிஞ்சே ஆகணும். கர்த்தருக்கு நீ கொடுக்கறது அது உனக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. பாஸ்டருக்கு கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ரொம்ப எச்சரிப்போடு கூட ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் பாடினது போல உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை நடத்த வேண்டுமானால் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு உத்தம ஜீவியம் செய்கிறவர்களாக ஸ்தோத்திரம் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ஆமென். யோபுவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன். ஆமென். இன்னைக்கு நம்மை குறித்து என்ன சாட்சி யோசித்து பாருங்க. அபிராமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எத்தனை வயசுல? 99 வயசு. இந்தங்க பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு வேளை நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆபிரகாம் மாறின பிறகு தான் அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்படுது. இந்த அதிகாரத்தில் தான் ஆபிராமை ஆண்டவர் ஆபிரகாமாய் மாற்றுகிறார், சாராயை சாராள் என்று மாற்றுகிறார். வசனங்கள்லாம் தெரியும், படிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு முன்னாலும் கர்த்தர் வைத்திருக்கிற குடும்பத்திலும் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் கர்த்தருடைய ஊழியங்களில் நம்முடைய உத்தமத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஆமென். அதனால் யாரை வேதம் உத்தமன் என்று சொல்லுகிறது? உத்தமனாய் நான் இருக்க வேண்டுமானால் எனக்குள்ளே காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? ஒரு 4 வசனங்களை உங்களுக்கு இந்த காலையில் ஞாபகப்படுத்தி நான் கடந்து போகிறேன். கர்த்தர் பேசுவாராக. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீடிய சாந்தம் உள்ளவன்
சொல்லுங்க, உத்தமன்னா யாரு? நீடிய சாந்தம், ஆங்கிலத்தில் ஸ்லோ டு ஆங்கர், அப்படி தானே? கோபப்படுகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், டமால் டிமில் பேசக்கூடாது, சாந்தம் உள்ளவர்களாக இருக்கணும். சாந்தமுள்ள ஜீவியம், அது கூட எப்படிப்பட்ட சாந்தமா? நீடிய சாந்தம் உள்ளவர்களாக ஸ்தோத்திரம் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் தான் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம உத்தமனாக இருக்கணும்னா முதல்ல நமக்குள்ள ஒரு பொறுமை வேணும், சாந்தம் வேணும். ஆமாம், வாயின் வார்த்தையில் பொறுமை, பேசுகிறதுல பொறுமை, கேட்கறது தான் தீவிரமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பேசுகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், சாந்தம். நம்முடைய வாயின் வார்த்தைகளில் சாந்தம் வேணும். நேற்றுக்கு ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் சொல்கிறாரு, புருஷன் குடிச்சிட்டு வரான் வீட்டுக்கு. அவன் குடித்தான், அடிமைத்தனம் குடிச்சிட்டு வந்துட்டான். இந்த அம்மா அவனை பார்த்துட்டு, அப்படியே நாசமாக போனவனே, அநியாயம் பண்ணுறியே, சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறியே, இந்த பிள்ளைங்களை நான் எப்படி தான் இது பண்ணுவேன்னு அந்த அம்மா படன்னு பேசுதான். அவர் என்ன சொல்ல வர்றாரு, குடித்தவன் 40% தான் தப்பு பண்ணுறான், நீ பேசுகிற பார் பேச்சு, உன் பேச்சு தான் 60% பிரச்சனை. உன் வாயை கொஞ்சம் அடக்கி பொறுமையாக இருந்து சாந்தமாக இருந்து நீ புருஷனை ஹேண்டில் பண்ணிப்பார், அவன் தானாக திருந்துவான். நீ அதை செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீடிய சாந்தம், பேசுகிறதுல பொறுமை, வீண் வார்த்தைகள் நம்முடைய வாயில் வராமல் இருப்பது உத்தமத்தின் அனுபவம். ரெண்டாவது தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். சம்பவங்கள் நமக்கு தெரியும், நான் குறிப்பை மட்டும் சொல்லிட்டு போறேன். உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, ஏன் அப்படி கூப்பிடுறாரு? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. யாரை பார்த்து ஆண்டவர் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் சொல்லுவார்? இருக்கிறீங்களான்னு தெரியலையே. கொஞ்சத்தில் உண்மை, ஆண்டவர் கொடுக்குற கொஞ்சம் பலத்தில், கொஞ்சம் சுகத்தில், கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், தேவ சமூகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். பலவீனம், அநேகர் சொல்லுவாங்க, காலையில் வர முடியாது, ரொம்ப பலவீனம், மாத்திரை போடுறேன், அதை போடுறேன், இதை சரி பரவாயில்ல, நல்லது. மற்ற நேரங்களில் எவ்வளோ ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், தேவ சமூகத்தை எவ்வளோ வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், கிருபைகளை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார், நன்மைகளை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல நேரத்தை கொடுத்துருக்கிறார். நாங்கள்லாம் ஊழியத்துக்கு போவோம் வாலிப நாட்களில். அதனால் டைம் இருக்குது, சும்மா இருக்கிறோம், சரி சும்மா தானே வேலைக்கு போய் ஊழியத்துக்கு போகலாமே, சும்மா இருக்கிறதுக்கு போயிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வரலாமே, வேன் ஓட்டலாமே, டிரைவர் வேலை பார்ப்போம், எங்கள் சர்ச்சு வேன் எடுத்து நாங்களே ஓட்டிகிட்டு போவோம். சும்மா இருக்கக்கூடாது, ஊழியம் செய்யணும் அப்படின்னு போய் ஊழியத்தில் வந்தவங்க தான். அதுக்கப்புறம் அந்த வாஞ்சை அதிகமாகிடுச்சு. சபையில் கர்த்தர் போதித்தார், நடத்தினார், இன்னைக்கு கர்த்தருக்காக நிற்க வென்றர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் நமக்கு ஆண்டவர் கிருபைகளை தாளந்துகளை கொடுத்துருக்கும் போது அதை புதைச்சி போட்டுறக்கூடாது. அப்புறம் சோம்பனும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனேன்னு அழைக்கப்படுகிற அந்த அனுபவத்தில் நம்ம வந்துடுவோம். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க, கர்த்தர் கொடுத்த நேரத்தை கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தர் கொடுத்த வருமானத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை பார்த்தான் சொல்லப்படுகிறது, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் நம்மை வேதம் உத்தமன் என்று சொல்லுகிறது. மூன்றாவது தோத்திர வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காத்து கொள்ளும், அவைகள் அடியனை ஆண்டு கொள்ள விடாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி. எப்பொழுது? எப்பொழுது?
துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ளும் போது, அது என்னை ஆளக்கூடாது, அது என்னை ஆண்டு என்னை நடத்தக்கூடாது. பவுல் எழுதுறார், நான் பரிசுத்தமாக தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பாவம் என்னை விட மாட்டேங்குது. இன்றைக்கி அநேகருக்குள்ளே அப்படி தான், துணிகர பாவம். என்னை யார் பார்க்க போகிறாங்க, என்னை யார் சொல்ல போகிறாங்க, என்னை ஏன் செய்ய போகிறாங்க? ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காத்து கொள்ள ஆண்டவரே, என்னை இது ஆண்டு கொள்ளக்கூடாது, அப்பொழுது நான் உத்தமன் ஆவேன். எப்பொழுது? துணிகர பாவம் என்னை ஆளாதிருக்கும் போது, அவைகளை ஆளுகை செய்யாமல் இருக்கும்போது நான் உத்தமனாகி பாதகத்துக்கு நீங்களாக்கி இருப்பேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஜெபம், ஆண்டவரே துணிகரமான பாவங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. பாவம்னு தெரிஞ்சு செய்கிற பாவம், தெரியாமல் செய்கிற பாவம் நிறைய இருக்குது. ஆனால் துணிகர பாவம் என்பது எதை குறிக்கிறது? தெரிந்து செய்த பாவம்னு தெரியும், இது தவறுன்னு தெரியும். வசனத்தை கேட்குறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிரசங்கம் பண்ணுறார் பாஸ்டர், எல்லாத்தையும் கேட்குறோம். கேட்டுட்டு தீமை செய்ய விரைந்தோடும் கால் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. தீமை செய்ய ஓடுறோம். எதுக்கு? துணிகர பாவம். அது உன்னை ஆண்டு கொள்ளுகிறது. நீ உத்தமனாக இருக்க முடியாது. உத்தமனாக இருக்கணும்னா துணிகர பாவம் உன்னை ஆளக்கூடாது, உன்னை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் அதற்கு விலக்கி என்னை காத்து கொள்ளும் என்று சங்கீதக்காரனை போல ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை உத்தமர்களாய் மாற்றி ஆசீர்வதித்து நடத்துவார். கடைசியாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிறவனே, சொல்லுங்க, உத்தமன் யாரு? கர்த்தர் புகழணும். நமக்கு நாமே பெரிய புகழ்ச்சி தேடிக்க கூடாது. தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் இல்லை. நம்மளே நம்ம சொல்லிக்கூட, நான் நீதிமான், என்னை வர நீதிமான் யாரும் இல்லை, அப்படி இல்லை. ஒரு நாள் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிற புகழ்ந்து கொள்ளுகிற காரியம்லாம் உத்தமமான காரியம் இல்லை. கர்த்தர் நம்மை பார்த்து புகழணும். அதான் சொன்னேன், யோபை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புகளுக்கு தேவனுக்கு பயந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லி யோபை குறித்து சாட்சி. நம்மை குறித்து என்ன சாட்சி? கர்த்தரால் புகழப்படுறோமா? ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். தேவனுக்கு பயப்படுற பயம், கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்தோத்திரம் ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் நீங்களும் நானும் உத்தமர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை புகழ்கிறாரா? உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. ஆண்டவர் என்னை பார்த்து இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரா? சித்தமானதை செய்வேன்னு சொல்கிறாரா? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொல்கிறாரா? இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன். நிறைய பேரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்குறார். மரித்தும் பேசுகிறான், கர்த்தர் அவனுக்கு காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்தாருன்னு படிக்கிறோம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. டைம் முடியுது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் நம்முடைய புகழ்ச்சி எப்படி இருக்குது? நானே பெரிய பாஸ்டரு, நானே பெரிய ஆள், பெரிய பணக்காரன் அப்படி நம்மளுக்கு நாமே சொல்லிகிட்டு இருக்கிறோமா? அது இல்லை. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமனாக இருக்கிறான். ஆமென். தேவனுக்கு முன்னால் உத்தமத்தை காத்து கொள்வோம், உத்தமராக இருக்க பிரயாசப்படுவோம். உத்தமனுடைய 4 காரியம். முதலாவது நீடிய சாந்தம், 2வது கொஞ்சத்தில் உண்மை, 3வது துணிகர பாவங்களுக்கு விலக்கி காத்து கொள்வது, 4வது கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்படும் பொழுது உத்தமர்களாய் நாம் இருக்க வேதத்தின்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி இந்த காலை வேளையில், ஆண்டவரே நான் உத்தமனாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க சொல்கிறீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ காரியம் இருக்கிறது, அவை எல்லாவற்றுக்கும் விலக்கி என் உத்தமத்தை நான் காத்துக்கொள்ள. யோபு சொல்கிறார், என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், நான் உத்தமமாக இருப்பேன். நம்ம எத்தனை பேர் அப்படிப்பட்ட சாட்சி சொல்ல முடியும்? என்னோட உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்கேன். சொல்லுங்க வாய் திறந்து, என்னை உத்தமமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உத்தமனாய் இருக்க கர்த்தர் கிருபை தார். சொல்லுங்க, சமூகத்தில் எங்களை தருகிறோம். உத்தமனாய் நடந்து
நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் யார் உமது கூடாரத்தில் தங்குவான் யார் உமது பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் யார் உமது கூடாரத்தில் தங்குவான் யார் உமது பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து சொல்லுங்க அமைப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அல்லேலூயா. உத்தமனாய் நடந்ததான் அவருடைய கூடாரத்தில் பரிசுத்த பர்வதத்தில் நம்மால வாசம் பண்ண முடியும். ஆண்டவரே, நம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பர்வதத்தில் தங்கியிருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தரும்படி ஜீவியத்தில் உத்தமத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உத்தமனாய் கர்த்தருக்கு முன்னால் இருக்க கர்த்தரால சாட்சி பெற கர்த்தரால புகழப்பட தேவன் கிருபை தார். வந்திருக்க தேவ பிள்ளைகளில் வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கூட அப்படியாய் கர்த்தர் நீர் இருந்து உத்தமத்தை காத்துக்கொள்ள கிருபை தார். இந்த நாள் முழுதும் கிருபை தாங்கட்டும். காலையில் நடக்கிற சகோதரிகள் ஐக்கிய கூடுகை ஆசீர்வதித்து வீட்டில் இருக்கிற சகோதரிகள் எல்லாம் உற்சாகமாய் ஆண்டவரே ஆலயத்தில் கூடி வந்து ஜெபித்து ஜெயம் பெற கிருபை தார். மாலையில் நடக்கிற வேத வாசிப்பு ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உற்சாகமாய் வந்து வேதத்தை வசனங்களை வாசித்து பாக்கியவனாய் மாற்றப்பட ஆசீர்வதிக்கப்பட கருத்திலே தருகிறோம். போக்கில் வரத்தில் வேலை சேதத்திலும் பள்ளி கல்லூரி வியாபாரங்களுக்கு கிருபை இருக்கட்டும். அரசாங்க தேர்வு எழுதுகிற ஆண்டு இறுதி தேர்வு எழுதுகிற எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரை ஞான வரங்களை கொடுக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரை வெற்றியாய் தேர்வு எழுதி முடித்து எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெடுத்து பாஸ் பண்ணி சாட்சியமுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் வேலை ஸ்தலங்களில் கிருபை இருக்கட்டும். ஆண்டரே வாகனத்தில் செல்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தார். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நன்மை கிருபை தொடர ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற மருத்துவ உதவிகளோடு இருக்கிற சகோதர செபஸ்டின் ஜோயலுக்காய் ஜெபிக்கிறோம். சகோதரனை பலப்படுத்தும். நல்ல சுக செய்திகளை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லா சோர்வுகளை மாற்றி தேவைகளை சந்தித்து நடத்த நர்சம்மாவோடு உடைய கிருபை இருக்கட்டும். அவர்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிற மருத்துவ உதவிகளில் கிருபை இருந்து நல்ல ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை தார். சபாநாயகி அம்மாவுடைய படுக்கையை மாற்றுங்க. ஜுரத்திலிருந்து விடுதலை தாங்க. எல்லா இருமலிருந்து பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளிட்டு பலப்படுத்தி கர்த்தரினை பலப்படுத்தினார் சுகப்பட்டிருக்கிறேன் என்று சுகமாய் ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவர் கிருபை தார். இன்றைக்கு நடக்கிற ஆண்டவரே இந்த கலையுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் குடும்பத்தாருடைய அந்த சர்ஜரிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய கிருபை அந்த பிள்ளையோடு கூட இருக்கட்டும். மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வெற்றியாய் சிகிச்சை முடிந்து நல்ல சுக செய்திகளை கேட்கும். ஆண்டவருடைய அன்புக்குள்ள ரட்சிப்புக்குள்ள அவர்களை கர்த்தர் கொண்டு வருவோம். உடைய கருத்தில் கொடுக்கிறோம். சகோதரி கலையை கர்த்தர் பலப்படுத்தும். கிருபையை தந்து கர்த்தர் நடத்துவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து புதிய ஆண்டின் நன்மைகளாலே நிரப்பும் நடத்தும் ஆசீர்வதி பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 10:30 மணிக்கு சகோதரிகளுக்கான ஜெபம், மாலை 6 மணிக்கு வேத வாசிப்பு நடக்கும். உற்சாகமாய் வாருங்கள். கர்த்தருக்கு முன்னாலே உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.